நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு விஷயத்தை நம்ம பகிர்ந்துக்கலாம். நான் கோயம்புத்தூர் சுந்தராபுரத்தில ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தேன். அப்போது அந்த முதலாளி வருவார். பெரும் கோடீஸ்வரர், எல்லாம் அவர் அரசியல்வாதி வருவார். வந்துட்டு சும்மா விசாரிப்பார். ஜோசியரே எப்படி? ஜோசியரே நம்ம ஜோதிடம் தான் போட முடியும். நான் மந்திரவாதி, மந்திரம் தந்திரம்னா போர்டில் போட முடியும். ஒரு ஜோதிடம் தான் போட முடியும். இப்போவும் நம்ம இதில் பணிக்கர்னு இருக்குது போர்டில். நான் மந்திரவாதின்னு போட்டு உட்கார முடியுமா? அது எங்கேயுமே முடியாது. ஜோசியரே எப்படி இருக்கீங்க அப்படிம்பார். அப்புறம் ஒரு 2 டைம் ஆச்சு. 3வது டைம் வந்தார். வந்துட்டு உங்களுக்கு வேறு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், பிரஷ்னம் பார்ப்போம் அப்படி. பிரஷ்னமா? எனக்கு கொஞ்சம் பாருங்க. மாட்டிட்டார் மனுஷன். ஏங்க, பிரஷ்னம் பார்த்தனாக்கா பரிகாரம் பண்ணணுங்க, அதெல்லாம் சும்மாலாம் பார்க்கக்கூடாது. இல்லை எனக்கு நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. கட்டம்லாம் கட்டி எல்லாம் பிரஷ்னம் சோழியெல்லாம் போட்டு பிரஷ்னம் பார்த்ததுக்கப்புறம் நான் சொன்னேன், தென்மேற்கு மூலையில் உங்களுக்கு செய்வினை செஞ்சு வச்சுருக்காங்க, இப்படிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு. உடனே சாமி ஜோசியர் சாமி ஆகிட்டார். எப்படி? ஜோசியர் சாமி ஆகிட்டார். இதுதான் உலக இயல்பு. நான் சொன்னேன், அங்கே இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இப்போ தான் எல்லாம் பூஜையெல்லாம் போட்டிருக்கேன், அது எப்படி இருக்கும்? இருக்கு அப்படின்னேன். எவ்வளோ ஆகுனாரு? நம்ம பரதேசி, நம்ம எப்போவுமே பெருசாக அங்கே காமிச்சிருக்கோம். அவன் கோடீஸ்வரன், அவன் 1 லட்ச ரூபா சொல்லிட்டு போட்டு நான் 7,000 சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அவர் ஒரு 3,000 கொடுத்தாரு. 3,000 எல்லாமே கொடுத்தாரு. பேலன்ஸ் நீங்கள் அங்கே வாங்கிக்க அப்படின்னாரு. வாங்கிக்க சாமி அப்படின்னாரு. அப்புறம் ஒரு வாரம் அது மாதிரி நான் சில எந்திரம்லாம் ரெடி பண்ணிட்டு, ரெடி பண்ணுற டைம் ஆகும்ல. அப்புறம் கார் வந்துச்சு. கார் அவர் அனுப்பல, அவரே வந்தார், கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் வீடு பூரா செக் பண்ணோம். செக் பண்ணி காமிச்சேன் அந்த மெத்தடு. எதுவுமே இல்லை. பார்த்தீங்களா, எதுவுமே இல்லை. நான் சொன்ன இடம் எது அப்படின்னு கேட்டேன். சரி வாங்க போவோம். அங்கே காமிச்சது. மனுஷன் அப்படியே ஆடி போயிட்டார். என்னங்க இது அப்படின்னு. நம்ம போகிறக்கு முடியாது, மேப் போட்டுரும்ல, இங்கே தான் இருக்குது, அங்கே தான் இருக்கும். அப்புறம் ஒரு சில வேலைப்பாடெல்லாம் பண்ணோம். ஆனால் அந்த மனுஷனுக்கு அவசரம். பண்ணி முடிச்சிட்டேங்க, இப்போ எனக்கு சரியாகணும். சரி கடவுளுக்கு போய் செக் பண்ணி பார்த்தா சரியாயிடுச்சு. அதுலேருந்து அவருக்கு நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட. அவர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க, நமக்கு அவ்வளோதாங்க, நம்ம கொடுப்பனே அவ்வளோதானே. நமக்கு லட்சக்கணக்கில் நம்ம இப்படியா இருப்பான். நம்ம வாடகை வீட்டில் இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் எல்லாத்துக்கும் ஒரு காரணங்கள் இருக்குது. மற்றவங்களுக்காக நம்ம வாழணும் அப்படின்னாக்கா ஈஸ்வரன் நம்ம இப்படி தான் வச்சுருப்பான். என்ன சொல்கிறீங்க? நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி, சிறப்பு. வாங்க அடுத்ததில் பார்ப்போம்.